எஸ்பிபி அங்கிளுக்குலாம் இவ்வளோ சீக்கிரம் வந்து மரணம்ன்ற ஒரு விஷயம் வரும்லாம் நான் நினச்சே பார்க்கல. அவர் சாதிக்காது தான். எவ்வளோ பண்ணார் அவர், எவ்வளோ பாடியிருக்கார், எவ்வளோ பக்தி பாடியிருக்கார். 40,000 பாட்டு பாடுறதுன்றதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் எத்தனையோ ரெக்கார்டிங் வந்தது. எனக்கு வார்த்தைகள் பிடிக்கல, நான் பாடல. ஏன்னா அதெல்லாம் கடந்து நான் ஒரு ஒரு நிலைக்கு வந்துட்டேன். அப்போ பாடினேன். அப்போ கேட்டாங்க என்ன, நீங்கள் அப்போ பாடினீங்களே இப்போ பாடலையே அப்படின்னாங்க. சார் அப்போ 50 ரூபா பெட்ரோல் விற்றுது, இப்போ 100 ரூபா விற்குது, ஏன்னு கேட்குறீங்களா? ஒரு கட்டங்கள் மாறும் சார். அப்போ நான் பாடினேன், அப்போ நான் சின்ன வயசாக இருந்தேன். இப்போ நான் பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு ஒரு மருமகன் வந்து எனக்கு ஒரு பேரன் இருக்கான். எனக்கு இப்போ பாடணும்னு எனக்கு தோணலை. சினிமாவுக்கு வரத்துக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனக்கு இது ஒரு பாட்டாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்த இன்ட்ரெஸ்டாக நல்லா சிறப்பாக பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக வரும். அவ்வளோ 1000 பாடல்கள் பாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பக்தியில் பாடுவேன்னு எதிர்பார்க்கல. இத்தனை 1000 நிகழ்ச்சி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கிடைச்ச வேலையை நான் சின்சியராக பண்ணேன். நான் நிறைய வாட்டி டிவிஎஸ் 50லாம் ரெக்கார்டிங் போயிருக்கேன், ஹோண்டாலெல்லாம் ரெக்கார்டிங் போயிருக்கேன். நான் சொல்கிறது பீக்கில். நான் 100-200 பாட்டு பாடினதுக்கு அப்புறம் கூட இப்போ கூட போயிடுவேன். ஹெல்மெட்டை பாட்டிட்டு போயிடுவேன். நான் பாட்டு கார் இல்லையா, சரி போயிடுவேன். அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் இருந்ததுக்கு BMW வாங்கியிருக்கலாம், ஆடியோ வாங்கி 100 ரூபா கட்டினாலும் அந்த வாட்ச் அதுக்கு தான் டைம் காட்ட போகுது. ஆடியில் வாங்க போனாலும் அந்த பயணத்தில் அந்த சேர போகிற இடத்துக்கு தான் போய் சேரப்போம். இந்த ஆர்ப்பாட்டம் இந்த இதெல்லாம் வந்து பண்ணிட்டு மறுபடியும் அதுலேருந்து நம்ம குறைஞ்சி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அது தாங்க முடியாது. எல்லா தரப்பட்ட மக்களும் நம்ம பார்த்துட்டோம். இவ்வளோ பண்ணி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கீங்க. ஆமாம், நான் பாடகி, சம்பாரித்தேன், வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், சரி ஓகே. அதுக்கப்புறம் நான் பேசின மக்களை அப்புறம் பார்க்க போகிறதில்ல, நான் போன தெருக்களில் நான் இருக்க போகிறதில்ல, நான் இருந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல. அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் இருக்க போகிறேன். நான் போனதுக்கப்புறம் என்னை பற்றி ஒரு 10 நாள் நினைப்பாங்க, ஒரு 20 நாள் அழுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரும், மறந்துடுவாங்க. இதுதானே உலக நியதி. இதுக்கு எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? இதுக்கு எதுக்கு இந்த ஓட்டமும் இந்த அலைச்சலும் இந்த தேடுதலும் எதுக்கு அப்படின்ட்டு தேவைக்காக தான் சிலது. நான் இப்போ ரொம்ப சோஷியல் மீடியாவில் சிலதெல்லாம் போடுறேன். ரொம்ப என்னை மிகைப்படுத்திக்கணும், நான் இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படி. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவும் கொஞ்சம் தேவைப்படுது நமக்கு. ஏன்னா இல்லைன்னா என்னங்க எங்கே உங்களை ஆளையே காணுமே, என்ன அடுத்து என்ன பாட்டு பாடியிருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் அதுக்கெலாம் வருத்தப்படுறவன் நான் இல்லை, அதுக்கு வருத்தப்படுற சிலரும் இருக்காங்க. ஓகே, ஐயோ எனக்கு அடுத்த பாட்டே இல்லையே, ஐயோ எனக்கு கச்சேரியே இல்லையே, இவங்கெல்லாம் ஊருக்கு போகிறாங்களே, நான் ஊருக்கு போகலையே அப்படின்னு ஏங்கக்கூடியவங்களும் இருக்காங்க. நான் எல்லாரையுமே நான் என்ன மாதிரி நான் நினச்சிக்க முடியாது. அவங்களுக்கு அவங்களோட எண்ணங்கள் இல்லைங்களா. எனக்கு நான் சினிமாவில் பாடினேன். அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன எப்படி பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, எனக்கு பக்தி இசையில் பாடணும், பக்தி நிகழ்ச்சிகள் நிறைய பாடணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதுக்கப்புறம் எனக்கு எத்தனையோ ரெக்கார்டிங் வந்தது. எனக்கு வார்த்தைகள் பிடிக்கல, நான் பாடல. ஏன்னா அதெல்லாம் கடந்து நான் ஒரு ஒரு நிலைக்கு வந்துட்டேன். அப்போ பாடினேன். அப்போ கேட்டாங்க என்ன, நீங்கள் அப்போ பாடினீங்களே இப்போ பாடலையே அப்படின்னாங்க. சார் அப்போ 50 ரூபா பெட்ரோல் விற்றுது, இப்போ 100 ரூபா விற்குது, ஏன்னு கேட்குறீங்களா? ஒரு கட்டங்கள் மாறும் சார். அப்போ நான் பாடினேன், அப்போ நான் சின்ன வயசாக இருந்தேன். இப்போ நான் பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு ஒரு மருமகன் வந்து எனக்கு ஒரு பேரன் இருக்கான். எனக்கு இப்போ பாடணும்னு எனக்கு தோணலை சார். நான் என்னை வேறு மாதிரி நான் எடுத்துகிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இது இந்த வாய்ப்பை வேற யாருக்கா கொடுங்க. சினிமாவுக்கு வரத்துக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனக்கு இது ஒரு பாட்டாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது அப்படின்ட்டு நான் நிறைய சரியான பாயிண்ட். இது எனக்கு ஒரு பாட்டாக இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனக்கு 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 வேணான்னு தோணுது சார், அதனால நான் பாடுறதில்ல அப்படின்ற மாதிரி என்ன நான் வேற ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ எனக்கு பிரபஞ்சம் கொடுத்தது இதெல்லாம் கொடுத்துருக்கு. எனக்கு நான் எதிர்பார்க்காததும் கொடுத்துருக்கு. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து, கடவுள்கிட்ட இருந்து. அது கடவுளா, பிரபஞ்சமா, இல்லை இயற்கையா, எதுவுமே எனக்கு நம்மளுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு சக்தி இல்லைங்களா. இன்னாருக்கு நான் மகளா பிறந்து, இன்னாருக்கு ஒரு மனைவியாகி, இன்னாருக்கு குழந்தைக்கு ஒரு தாயாகி இருக்கிற நான், இதெல்லாம் கொடுத்த சக்திக்கு தெரியாதா நான் அடுத்து எப்படி போகணுன்னு? அப்படி ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு எனக்கு கோலுமே கிடையாது. எனக்கு அதுவாக வரதை கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். அதனால் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் நான் நிறைய வாட்டி டிவிஎஸ் 50லாம் ரெக்கார்டிங் போயிருக்கேன், ஹோண்டாலெல்லாம் ரெக்கார்டிங் போயிருக்கேன். நான் சொல்கிறது பீக்கில். நான் 100-200 பாட்டு பாடினதுக்கப்புறம் கூட இப்போ கூட போயிடுவேன். ஹெல்மெட்டை பாட்டிட்டு போயிடுவேன். நான் பாட்டு கார் இல்லையா, சரி போயிடுவேன். அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் இருந்ததுக்கு BMW வாங்கியிருக்கலாம், ஆடியோ வாங்கி 100 ரூபா கட்டினாலும் அந்த வாட்ச் அதுக்கு தான் டைம் காட்ட போகுது. ஆடியில் போனாலும் அந்த பயணத்தில் அந்த சேர போகிற இடத்துக்கு தான் போய் சேரப்போகிறோம்.
இந்த ஆர்ப்பாட்டம் இந்த இதெல்லாம் வந்து பண்ணிட்டு மறுபடியும் அதுலேருந்து நம்ம குறைஞ்சி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அது தாங்க முடியாது. கரெக்ட். அதனால இருக்கிற நிலையில அதை நம்ம நிலைப்படுத்திட்டாலே போறோம் அப்படின்றது என்னோட எண்ணம். ம் ம் அதனால வந்து என்னோட இப்போ தேடல்கள் வந்து ஆன்மீகம், சித்தர் வழிபாடு, பக்தி பாடல்கள் பாடுறது, எழுதுறது, அதுக்கு ஏதாவது இசையமைக்கிறது. நான் பாடாத ஸ்டைல் இருக்கும் இல்லைங்களா, இப்போ கேட்டிங்க மெலடி பாடல், பக்தி பாடல்கள் ஏதாவது மெலடி எடுத்துகிட்டு வர்றது. ஏன்னா இப்போ உலகம் பெருசாகிடுச்சு. 10 சிங்கர் இந்த இடத்துல 1000 சிங்கர் இருக்காங்க. 10 இசையமைப்பாளர்கள் இந்த இடத்துல கோடி இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே பிளாட்ஃபார்ம் இருக்குது, வாய்ப்பு கிடைக்குது. எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்குது. இப்போ யாருக்கும் வாய்ப்பு ஏன்னா சோஷியல் மீடியா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இப்போ. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்குது. என்னென்னா ஒரு ரீல்ஸ் போடுறவங்க கூட ஃபேமஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை வந்து அதில் எடுத்துகிட்டு வராங்க. நமக்கு வந்து கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு, சரி ஓகே அப்படின்ற ஒரு மனநிலையில் நான் ரொம்ப சோஷியல் மீடியாவோ இல்லை டிவி இதில் போய் உட்கார ரொம்ப ரேராக வந்தால் நான் போகிறது. அவ்வளோ. ஓகே. அது எனக்கான ஒரு விஷயமா நான் டிசைட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு தெளிவு இருக்குது, இதுதான் நமக்கு லைஃப்பில் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம். கொரோனான்னு ஒன்று வந்து நம்மளுக்கு நெருக்கமானவங்களாம் டக்குன்னு போயிட்டாங்க. நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு போயிட்டாங்க. எஸ்பிபி அங்கிளுக்குலாம் இவ்வளோ சீக்கிரம் வந்து மரணம்ன்ற ஒரு விஷயம் வரும்லாம் நான் நினச்சே பார்க்கல. அப்படி இருக்கும்போது அவரை விடவா நம்பலாம்? அவர் சாதிக்காததா, அவர் பண்ணாததா? எவ்வளோ பண்ணார் அவர், எவ்வளோ பாடியிருக்கார், எவ்வளோ பக்தி பாடியிருக்கார். 40,000 பாட்டு பாடுறதுன்றதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்தது போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. இனி நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது. இங்கே போகணும், இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருப்பேன். நான் இன்னைய வரைக்கும் மூகாம்பிகை கோயில் போனதில்லை, இன்னை வரைக்கும் சாய்பாபா கோயில் போனதில்லை, ஷீரடி போனதில்லை. இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் செய்யணும். நம்ம சில விஷயங்கள் ஏங்கி இருப்போம் இல்லைங்களா. என் கணவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் பொண்ணோட எங்கேயாவது வெளியில் போகணும், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எங்கேயாவது போகணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் அம்மாவை நான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு வெளிநாடு கூப்பிட்டு போனதில்லை. ஏன்னா அந்த செலவு நான் அவங்களுக்கு வைக்க மாட்டேன். அப்போ ஏன் உன்னால் செலவு பண்ண முடியாதா, உனக்கு பேமெண்ட் வந்ததில்லை, இல்லை அதுக்கு வேறு கமிட்மெண்ட்டுக்கு வச்சுருந்துருப்பேன். நான் வந்து அப்படி தான் வந்தேன். நான் வந்து ஆடம்பர செலவோ அதுவோ அது மாதிரிலாம் நான் பண்ணதே கிடையாது. இது வருதா இதுக்கு, இது வருதா அதுக்கு, அது வருதா அதுக்கு, அப்படி தான் என்னை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் எங்கள் அம்மாவை வந்து ஒரு வயது முதிர்ந்த நிலையில் இருக்காங்க, இப்போ அவங்கள எங்கேயாவது கூப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்திருக்கு எனக்கு இப்போ தான். ஓகே. ஏன்னா அப்போல்லாம் பிளானே இல்லாமல் கச்சேரி ரெக்கார்டிங்னு ஓடிட்டோம். பிளானே கிடையாது அப்போ எல்லாமே. அடுத்த நாள் இது ரெக்கார்டிங் எங்கே சொல்லியிருக்காங்களா இந்த டைமுக்கு, அப்படி தான். இந்த லைஃப் பிளான்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இவங்களோட அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அப்பப்போ சோஷியல் மீடியாவில் வருவேன் நான். கரெக்ட். ஆனால் இதுதான் நல்ல கேள்வி. எதை நோக்கி ஓடுறோம், எதை நோக்கி போகிறோம்னே நம்ம வாழ்க்கை தெரியலையா, அந்த மாதிரி தான் அது. பேரும் புகழும் வந்ததுக்கப்புறம் இன்னும் பேரும் புகழும் அடையணுன்றதுக்காக நம்ம ஓடணுமா, கடவுள் ஒன்று அது சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு, அதை நிலைநிறுத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பாதையை வந்து கொண்டு வராங்க. அது இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக அப்படியே அதே பேரும் புகழ் இருக்கணும்னா அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வரணும், இதெல்லாம் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சரியான ஒரு அந்த ஒரு எண்ணம் வந்து சரியான எண்ணம் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. இல்லை, வர்றதுக்கு ஏங்குறவங்களுக்கு வந்து இந்த அம்மா இப்படி சொல்லிட்டாங்கன்னு இருக்கும். இல்லை, ஆரம்ப காலகட்டத்தில் வரவங்களுக்கு வேற, அது வேற. அது வந்து அவங்களுக்கு இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வரணும், அவங்க எல்லாருக்கும் இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பதில். ஏன்னா ஒரு பிளேபேக் சிங்கராக இருக்கும்போது சில பேர் வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்குது, நமக்கு இன்னும் அந்த பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல, நம்ம இன்னும் லைம் லைட்டில் தெரியல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் சரி இந்த கேள்வி வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரியான எண்ணம். நான் ஒன்று தான் சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்த இன்ட்ரெஸ்டாக நல்லா சிறப்பாக பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னுமே ஆட்டோமேட்டிக். எனக்கு எல்லாமே அப்படி தான் என் லைஃப்பில் வந்தது. நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. நான் கலைமாமணி வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை விட எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு கொடுத்ததே நான் டிவியில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுக்கான எதுவுமே கொடுக்கல. கேபி சுந்தராம்பாள் விருது எனக்கு கொடுத்தாங்க, அதுவும் எனக்கு நான் எதிர்பார்க்காதது. இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே நான் இவ்வளோ 1000 பாடல்கள் பாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பக்தியில் பாடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இத்தனை 1000 நிகழ்ச்சி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கிடைச்ச வேலையை நான் சின்சியராக பண்ணேன். அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், சின்சியராக பண்ணுங்கள். அது சின்ன வேலையா பரவாயில்ல, டீ கடையில் டீ ஆத்துற வேலையா, அதை நீங்கள் சின்சியராக பண்ணி அடுத்த கட்டம் உங்களை இயற்கையாக எடுத்துகிட்டு போயிடும்.
தானா எடுத்து ஆமாம், தானாக அது நடக்கும். வாய்ப்பு கேட்குறீங்களா, வாய்ப்பு கேட்குறத கூட போய் கேட்டுகிட்டே இருங்க, பரவாயில்ல, ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பர். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சிறப்புங்க. அதாவது என்னன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் ஒரு பாடம் மாதிரி கற்றுக்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து அந்த கடந்து வந்ததில் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது கடந்து வரும்போது தானாக சில விஷயம் கிடைக்குது, அதை சரியாக செய்கிறது. செஞ்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பேரு புகழும் கிடைச்சிடுதா, அதான் நிலைநிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. ஏன்னா நிறைய பேரை நான் பார்க்குற ஆட்டிடியூட் வந்துடுது, அந்த பேச்சு தோரணை மாறுது, நடவடிக்கை மாறுது, பழக்க வழக்கங்கள் மாறிடுது, வேற ஒரு பாதைக்கு போயிடுறாங்க. அதனால அவங்கள தன்னை பணம் பத்தும் செய்யும்ல, அது ஒன்று செஞ்சிருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குது. இல்லை, அது நானே பார்க்குறேன். நானும் இதே இந்த ஃபீல்டில் இருக்கேன். நானும் சந்தித்த சில மனிதர்கள் பார்க்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பேரை மீட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ பேரோட பழகி இருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஒரு நீங்கள் ஒரு ஆங்கர், ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றதான் நல்லா பாடக்கூடிய ஒரு பாடகர். நீங்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும், ஒரு சிலர் நீங்கள் பாடின இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அது. ஸோ இப்போ இப்படி வந்து ஒரு என்னை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க இல்லைங்களா, நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலின்றது எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். அப்படின்னும்போது கடவுள் அடுத்தடுத்த கட்டை எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க உங்களை. நீங்கள் சிலது பிளான் பண்ணியிருப்பீங்க, சிலது உங்கள் லைஃப்பில் பிளானே இல்லாமல் கூட நடந்திருக்கும். ஸோ அதுதான் நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும். எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்டது இந்த ப்ராக்டிஸு, நல்ல ரிஹர்சல். போங்க, பரவாயில்ல, கூப்பிட்றாங்க. அது நிறைய பேர் போகிறதில்லை. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாடிடுறேங்க அப்படின்றாங்க. நான் சில பாட்டு எனக்கு பாட முடியலன்னா கூட முதல் நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரெக்கார்டிங்கில் மறுநாள் போய் பாடுவேன். அப்படி பாடின பாடல்கள் நிறைய இருக்குது. காஞ்சனாலாம் அப்படி பாடினது தான். ஏன்னா எனக்கு வந்து சொல்லும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக, நான் மறுநாள் வந்து பாடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் பாடியிருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு. நிறைய தேடுதல் பாடுங்க, நிறைய பாட்டு கற்றுக்கோங்க. நிறைய பாடல்கள் இருக்குது, பழைய பாடல்கள். நிறைய பேருக்கு பழைய பாட்டே தெரியறதில்ல. நிறைய பழைய பாட்டெலாம் கேட்க மாட்டேன்றாங்க. ஒரு காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன், ஓ இப்படி ஒரு இசையமைப்பாளர் இருந்தாரா, ஓ ஓ நீங்கள் தான் மாலத்தியா, ஓ நீங்கள் அப்படின்ற காலகட்டம் வரும் 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 வரும். இல்லை, அது இப்போ வந்து பழமையை யாரும் பெருசாக வந்து போகிறதில்ல, போய் அதை தோண்டி எல்லாம் பார்க்குறதில்ல. ஆனால் வரும். இப்போ பழையது சாப்பிடுங்கன்றாங்க பார்த்தீங்களா, குட் பாக்டீரியான்றாங்க. அதை குட் சிங்கிங் அது மாதிரி பழைய மில்லட்ஸ்லாம் சாப்பிடுங்க, மாப்பிள்ளை சம்பா சாப்பிடுங்க, கருப்பு கவனி அரிசி சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பழைய விஷயங்கள் வருது இல்லைங்களா. ஏன்னா பழமை எப்பவுமே மாறாதது. அது நம்ம தான் அதை மறந்துட்டோம். பழமையான விஷயங்கள் எப்பவுமே நமக்கு ஒரு நல்லது தான் கற்றுக் கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நம்ம பேசும்போது ரொம்ப மனம் விட்டு நிறைய விஷயம் பேசுவோம். அப்படிதான் இன்னைக்கு எனக்கு இருந்தது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் தான் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப அந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு நிறைவாக இருக்குது. இது பேசும்போதே ஓகே இதுதான் இன்னைக்கு அடுத்த ஸ்டெப்பு, இதுதான் என் மனசில் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது இன்னைக்கு பார்க்கக்கூடிய பல சிங்கர்ஸ்க்கு, பல கலைஞர்களுக்கு வந்து அது கண்டிப்பாக அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சில பேர் அந்த கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, நம்ம அந்த என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம், இது கிடைக்கல இது கிடைக்கலன்னு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த உலகம் பறந்து விரிஞ்சது. ஏன்னா ஒன்று சிலருக்கு கிடைக்காம கூட இருக்கும். அது அவ்வளோதான், உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அது முடிவு பண்ண விஷயம். அப்போது அது கிடைக்கலன்றதுக்கு நம்ம வருத்தப்பட சொல்ல முடியாது. அப்பா சொல்லுவார், மாணிக்க விநாயகம், எனக்கு 60 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு சான்ஸே கிடச்சிச்சு. அவர் எவ்வளோ அற்புதமான பாடல்கள்லாம் வந்து இசைத்தட்டில் பண்ணியிருக்காரு. யேசுதாஸ் சார்லேருந்து எல்லாரையும் பாட வச்சுருக்காரு. ப்ரைவேட் ஆல்பம் சாங் 15,000 பாட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் கிடைக்கும். அப்போ கிடைக்கும் போது அதை பிடிச்சிக்கோங்க, கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. அவ்வளோதான். அது வரைக்கும் முயற்சி பண்ணுங்க, லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஒரு லைஃப். சிறப்பு. ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அதவன். உங்களோட இதுவும் நேர்காணலும் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் இல்லாமல் பர்சனலாக அப்படி போய் ஜாலியாக நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.